கர்த்தருடைய வார்த்தையை நேராக போவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 5 வசனங்களை நாம் சேர்ந்து படிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தினுடைய போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பல வாரங்களாக நம்ம நம்முடைய வாழ்விலே எழும்புகின்ற ஒரு பிற்போக்கான சக்தியாகிய பயம், இந்த பயத்தை எப்படி மேற்கொள்வது என்கின்ற காரியத்தை தான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற ஒன்று. அநேக நேரத்தில் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. நம்ம இந்த மன ரீதியாக நிறைய நேரங்களில் போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். சிந்தை ஒரு போராட்ட களமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய மனதில் இருந்து நம்ம வீழ்த்தக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா பயம். இந்த பயத்தை எப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரத்தில் பயம் ஒரு சின்ன விதத்தில் உள்ளே போய் இப்போ பிற்காலங்களில் மிகப்பெரிய ஒரு பலத்த அரண்களாக மாறுகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்குறோம். இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பயம் விசுவாசம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே கேட்டகரியை சேர்ந்தது தான். பயம் நெகட்டிவ் ஃபெய்த். ஆனால் நம்ம சொல்லுகின்ற டிவைன் ஃபெய்த், தெய்வீக விசுவாசம் என்பது பார்த்திங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஃபெய்த். அடிப்படையில் ரெண்டும் ஒரே காரியத்தை குறிக்கின்ற ஒரு காரியம். எப்படி இந்த பயம் உருவானது என்று சொன்னால், பயம் விசுவாசம் திரிக்கப்பட்டதின் விளைவு தான் பயம் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். இது இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னா, விழுந்து போன மனிதனுடைய சுபாவத்தில் ஒரு பங்காகவே இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் என்றைக்கு மனிதன் விழுந்தானோ, பாவத்தில் விழுந்தானோ, அன்றைக்கே பார்த்திங்கன்னா இந்த பயத்தின் சுபாவம் அங்கிருந்து ஆரம்பமாகி வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. மறுபடியும் பிறந்த விசுவாசியினுடைய உள்ளத்தில் கூட பார்த்திங்கன்னா அநேக நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் நம்ம மன ரீதியாக இன்னும் நம்ம ரட்சிப்பு அடையாததுனால, மன ரீதியாக நம்ம விடுதலை அடையாததுனால நம்ம திரும்ப அந்த பயத்தின் காரியத்தில் நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு மனுக்குலத்தின் மிகப்பெரிய ஒரு எதிரி யார் என்று சொன்னால் இந்த பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன். ஆகவே தான் இந்த பயத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும். எந்தளவுக்கு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்குதோ அந்தளவுக்கு பயத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். அன்றைக்கு நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பயம் உள்ளே வருவதற்கு காரணமே பார்த்திங்கன்னா எண்ணங்கள். சில பேர் பாருங்கள், வியாதிப்பட்ட ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பயம் ஒரு வேளை என்னை கொன்றுமோ, அந்த பயத்தெல்லாம் நான் இறந்துருவனோ என்கின்ற எண்ணம் அது கடைசியில் மிகப்பெரிய ஒரு அரக்கனாகவே மாறுது. அந்த எண்ணங்கள் நாளடைவில் என்ன பண்ணிடுதுன்னா அவங்கள கொன்று போட்டு விடுகின்றது. வியாதியின் மீது வல்லமை எடுத்துக்கொள்கின்றது இந்த பயம். இப்படிப்பட்ட எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள் மூலமாக அப்போ எந்தளவுக்கு இந்த பயம் வளர அது மனிதனையே கொல்லக்கூடிய ஒரு சக்தியாக மாறுகின்றது. யோபுனுடைய வாழ்க்கையில் கூட அதை நம்ம பார்த்தோம். யோபு சொன்னார், நான் மிகவும் பயந்தது எனக்கு அப்படியே நேரிட்டுச்சு அப்படின்றார். நான் எதை குறித்து பயந்தேனோ அது அப்படியே எனக்கு வந்துச்சுன்றார். ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் ஏறத்தாழ 30,000 50,000 பேர் பார்த்திங்கன்னா அந்த பாம்பினால் கடிப்பட்டு மரணம் அடைகிறார்கள்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 மக்கள் கிட்டத்தட்ட சாகுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதில் பெரும்பான்மையான மரணங்கள் பாம்பு கடிப்பட்டதினால் இறந்தவர்களை விட பாம்பு கடித்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட பயத்தினாலும் திகிலினாலும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகன்றாங்க. பாருங்கள், சமீபத்தில் கூட ஒரு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அந்த ஒரு கட்டுவிரியம் பாம்பு அவங்களை கடிச்சிருச்சு, அதை அப்படியே காமிக்கிறாங்க பாருங்கள். அதில் அந்த இடத்தெல்லாம் காமிக்கிற தழும்பு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா, அது ஆகலையா, இது ஆகலையா, சில பேர்லாம் இப்படி பண்ணுவாங்களே அப்படின்னும்போது, ஆமாங்க நடந்துச்சு, ஆனால் நான் தைரியமாக இருந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதெல்லாம் பின்பற்ற ஆரம்பித்தேன். கரெக்டாக அந்த பாம்பின் விஷத்தை எனக்குள்ளேருந்து முறிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, சாதாரண வெளி உலகத்து அம்மா, அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, சாதாரண புறஜாதி, அவங்க சொல்கிற ஒரு காரியம் பாருங்கள், விடுதலை ஆகிட்டேன், நல்லா ஆகிட்டேன். அந்த தழும்பை காமிக்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னும்போது, பாம்பு கடிச்சது இறந்தவங்களை காட்டிலும் பாம்பு கடித்த உடனே செத்துருவோமோ அவ்வளோதான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியினால் இருதயம் நின்று செத்து போனவர்கள் எவ்வளோ பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், 2019 2020 மிகப்பெரிய ஒரு கொரோனாவினால் பாதிக்கப்பட்டப்ப
அப்போ கூட என்ன சொன்னாங்க, இந்த கொரோனாவனால் செத்தவங்களை விட அந்த பயத்தால் செத்தவங்க தான் நிறைய பேராம் பாருங்கள். அன்றைக்கி கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இப்படி தான் நல்லா நாளை காலையில் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க பாருங்கள். ஆனால் ஒரு விதமான ஒரு பயம் அவரை பிடிச்ச உடனே அன்றைக்கி காலையில் டிஸ்சார்ஜ் ஆகணும், நைட்டே இறந்துட்டாருன்ற நியூஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாட்கள் எப்படி வந்து மக்கள் வந்து அதிகமான பேர் இறந்து போனார்கள் என்பதெல்லாம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் வந்து. அப்போ என்ன சொல்கிறாங்க, மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, வியாதியினால் மறிக்கிறவர்களை காட்டிலும் வியாதி வந்த உடனே நம்ம செத்துருவோமோ என்கின்ற பயத்தால் இறக்கிறவர்கள் தான் அதிகம் என்று சொல்கிறாங்க வந்து. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பாம்பு கடிச்சோடனே வியாதி வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதன் மேலே விசுவாசத்தை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க வந்து, அதன் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுது, நெகட்டிவ் ஃபெய்த் அது கூட அவங்க வாழ்க்கையில் செயல்பட்டு அது அவங்க என்ன விளைவை அவங்க எதிர்பார்த்தார்களோ அந்த விளைவுக்கு நேராக அவங்கள கொண்டு போய் விட்டு விடுகின்றது, மரணம் என்ற ஒரு காரியத்துக்குள்ளே கொண்டு போகின்றது. அதுதான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் அவருடைய பிள்ளைகளை அன்பின் மனிதர்களாக உருவாக்கி இருக்கிறாரு. அன்பு கூறுவதும் ஒரு ஐக்கியம் கொள்வதும் மனிதனுடைய ஒரு பிறப்பு இயல்பு, மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் பிசாசனம் என்ன பண்ண ஆரம்பித்தாலும் இதெல்லாம் திரித்து பகையாக விரோதமாக மாற்ற ஆரம்பித்தோம். அதுதான் வேதத்தில் அநேக நேரத்தில் பயப்படாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்திருக்குது. அன்பை பற்றி வேதம் அதிகமாக போதிக்குது. ஏன் அதை பற்றிலாம் போதிக்குது, விழுந்து போன மனிதனுடைய சுபாவத்தில் ஒரு பங்காகவே அது மாறினால்தான் அதிகமாக வேதம் அன்பை பற்றி போதிக்குது. ஏன் விசுவாசத்தை பற்றி போதிக்குது, விழுந்து போன மனிதனுடைய சுபாவத்தில் பயம் என்ற ஒன்று ஒரு அவனுடைய வாழ்க்கையில் மேலோங்கினதுனால தான் வேதம் என்ன பண்ண ஆரம்பித்தேன், விசுவாசத்தை பற்றி போதிக்க ஆரம்பித்தது. அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் வந்து தங்களை பற்றி கொண்டிருக்கின்ற பயத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் விசுவாசிங்க மேற்கொள்ள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, மேற்கொள்வதற்காக தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் நம்ம வந்து அடிமைத்தனத்தின் ஆவிக்கு நீங்களானவர்கள் என்கிற சத்தியத்தை படிக்க ஆரம்பித்தோம். நம்ம வந்து அடிமைத்தனத்தை ஆவிக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. இரண்டாவது, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் என்று படிக்க ஆரம்பித்தோம். மூன்றாவது, நம்ம புத்திர சுதந்திரவாளிகள் என்று படிக்க ஆரம்பித்தோம் வந்து. இதெல்லாம் அநேக நேரத்தில் சபையில் போதிக்காததுனால மக்கள் இன்னும் வந்து பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தை விழுந்து போன பாவத்தின் சுபாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் விழுந்து போன சுபாவத்துக்கு உட்பட்டவர்கள் நாம் கிடையாது, நாம் அதற்குரியவர்கள் கிடையாது என்கின்ற சத்தியத்தை நம்ம மனதில் கொண்டு போய் நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் திரும்ப சொல்கிறோம், மன ரீதியாக அதிலிருந்தும் விடுதலை ஆகியிருக்கிறோம். ஆனால் மனதில் ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணங்களை கொண்டு வரணும். நான் விழுந்து போன பாவ சுபாவத்தின் எண்ணங்களை உடையவன் கிடையாது என்று சொல்லி பயத்தை நாம் நிராகரிக்க வேண்டும். பயம் என்னுடையது அல்ல என்று சொல்ல வேண்டும். அப்போ வேதம் பார்த்திங்கன்னா விசுவாசத்தை குறித்து பல காரியங்களை வேதம் அதிகமாக போதிக்குது. பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லப்போனால் இந்த சரீர வலிமையை பற்றி நம்ம பார்க்குறோம், பாடி ஸ்ட்ரென்த் இல்லைங்களா. அதை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க, சரீர வலிமைக்காக சரீர சக்திக்காக பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல எக்ஸசைஸ் பல காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடற்பயிற்சி பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, இன்னும் பல சாப்பாட்டு விஷயங்கள் மற்ற காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வந்து. அப்போ சரீர வலிமையை பயன்படுத்தி எவ்வளோ விதமான கனமான வெயிட்டான பொருளெல்லாம் அவங்களால தூக்க முடியுது. சரீர சக்தியை பயன்படுத்தி எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க வந்து சரியான உடற்பயிற்சியோ மற்ற காரியங்களோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால எந்த ஒரு ஹார்டான ஒர்க்கும் பண்ண முடியாது. அப்போ வந்து இதெல்லாம் உடற்பயிற்சி நமக்கு தேவையாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு கஷ்டமான காரியங்கள், ரொம்ப ஹார்டான காரியங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடனே நம்மால் எளிதாக அவைகளை செய்ய முடியும். அப்போ அதே போல் தான் பாருங்கள், பயமும் ஒரு ஆவிக்குரிய சக்தி. அது கூட பார்த்திங்கன்னா அதுக்கும் பல எக்ஸசைஸ் நடக்குது, தவறான எக்ஸசைஸ், தப்பான காரியங்கள், பல தீமையான காரியங்கள். பார்த்திங்கன்னா அவங்க எண்ணங்களில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வேரூன்ற ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு அதுவும் அவங்க வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த ஆவிக்குரிய உலகம் அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உலகம். எப்படி இந்த சரீர உலகம் உண்மையோ அதே போல் ஆவிக்குரிய உலகம் உண்மை. இந்த சரீர உலகை ஆப்ரேட் பண்ணக்கூடியதே ஆவிக்குரிய உலகம்தான். அதாவது ஆவிக்குரிய உலகம்னு சொல்லும்போது இந்த ஆவிக்குரிய உலகத்தில் தான் நெகட்டிவான ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்குது, பாசிட்டிவான ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது வல்லமையான, அதாவது முற்போக்கான ஆவிக்குரிய சக்தியும் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் செயல்பட்டு இருக்குது, பிற்போக்கான ஆவிக்குரிய சக்தி இந்த உலகத்தில் செயல்பட்டு இருக்குது. அதற்கு என்ன தேவை, இந்த உலகத்தில் இந்த நம்ம காணாத ஒரு உலகம் ஆவிக்குரிய உலகம் இருக்கு இல்லையா,
அது ஆப்ரேட் பண்ணக்கூடியது, நல்ல விதத்தில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெய்த், விசுவாசம், தெய்வீகமான விசுவாசம், தேவனிலிருந்து வார்த்தையிலிருந்து வரக்கூடிய தெய்வீகமான விசுவாசம் இந்த ஆவிக்குரிய உலகத்தை அது இயங்கக்கூடும், இயங்க வைக்க முடியும். ஆகவே அந்த எக்ஸசைஸ் நமக்கு தேவை. அநேக நேரத்தில் இன்னொரு இந்த பிற்போக்கான ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது இல்லையா, பிசாசு தீய சக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பயம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. எந்த அளவுக்கு பயப்படுறாங்களோ அது அவங்கள இந்த பிற்போக்கான ஆவிக்குரிய உலகத்தை அவங்க செயல்படுத்த வைக்குது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய விசுவாசத்தை அவங்க உடற்பயிற்சி பண்ணும்போது, செயலாக்கம் பண்ணும்போது, அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, முற்போக்கான ஆவிக்குரிய சக்தியில் மிகப்பெரிய காரியத்தை கொண்டு வருகின்றது. பாருங்கள், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த சரீர பிரகாரமான உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த டிவி ஷோ நிறைய நடக்கும். இந்த டிவி ஷோவில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான த்ரில்லிங்கான காரியத்தெல்லாம் போடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சின்ன பையன் பல்ல கடித்து அப்படி காரை நகுச்சிட்டு வர்றது, இந்த எலும்பில் பார்த்திங்கன்னா, இந்த எலும்பு இருக்குது பாருங்கள், அந்த எலும்பில் பார்த்திங்கன்னா வெயிட்டான அவ்வளோ வெயிட்டை வச்சு தூக்குவாங்க. அவனுக்கே இந்த உட்காந்துருக்கிற மீடியேட்டருக்கு உட்காந்துருக்கிற ஜட்ஜுக்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே பயமாக இருக்கு, இந்த விழா எலும்பில் போய் இவ்வளோ வெயிட்டை தூக்குறியாடா, டக்குன்னு உடஞ்சிச்சின்னா நீ என்னடா பண்ணுவேன், இவ்வளோ வெயிட்டாக தூக்குறியா, அது உடஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, அப்போலாம் எவ்வளோ திட்டிருக்கிறாங்க. யார் ஜட்ஜஸ் அவங்க சொல்கிறாங்கல்ல, சார் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நாங்கள் ஸ்ட்ரென்த்து அதிகமாக்கியிருக்கோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த முடியால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாரியெல்லாம் இழுத்துருக்குறாங்க, பார்த்துருப்பீங்க. சில டிவி ஷோ மற்ற காரியத்துலலாம் இந்த யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி போடுறாங்க. முடியாலேயே வெயிட்டான லாரியெல்லாம் இழுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ஆள் பார்த்தா அப்படியே பூச்சி மாதிரி இருப்பாங்க பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அநேக நேரத்தில் இந்த மாரத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த ஓட்டப்பந்தயம் இருக்குது பாருங்கள், அதில் கூட பல கிலோமீட்டர் தூரம் போவாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, நிற்கவே மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச பிற்பாடு பாருங்கள், ஏதாச்சியாக சாதாரணமாக நாள் போல தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க செய்கிற காரியங்கள் பார்க்குறதுக்கு ஆள் நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ஆள் சின்ன ஆள் மாதிரி தருவாங்க, பார்க்குறதுக்கு பூச்சி மாதிரி இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண ஆள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர்கள் உலக சாதனைகளை படைக்கின்ற ஒரு ஆட்களாக மாறுகிறார்கள். எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் எக்ஸசைஸ் அதன் மூலமாக பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இதை ஆவிக்குரிய சக்தியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது விசுவாசம் என்பது கூட ஒரு ஆவிக்குரிய சக்தி. பாருங்கள், எப்படி சரீர பிரகாரமாக சில எக்ஸசைஸ் உடற்பயிற்சிலாம் பண்ணி இந்த பூமியில் ஒரு அசாதாரணமான காரியங்களெல்லாம் நம்ம ஆட்கள் செய்கிறார்களோ, நான் சொன்னது ஒரு சில தான், உங்களுக்கு தெரியாதது, எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரியும் பாருங்கள். சரீர பிரகாரமாக சின்ன சின்ன விஷயத்தை கொண்டு பெரிய பெரிய காரியம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்ட ஆட்கள் நிறையா இருப்பாங்க. நான் ஒரு சில உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இதை எதோட இணைக்கிறேன்னா விசுவாசத்தோடு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். விசுவாசம் என்பது கூட ஒரு ஆவிக்குரிய சக்தி. இது ஒரு அபார சக்தி. இயற்கை இந்த தங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த சக்தி எப்படிப்பட்ட ஒரு அபார சக்தி என்பதை மக்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. யாரும் குறிப்பாக விசுவாசிங்க இதை தெரியாமல் இருக்கிறாங்க, விசுவாசத்தின் சக்தியை புரியாமல் இருக்கிறார்கள். அப்போ விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணுறோமோ, விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம வளர்க்குறோமோ, விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோமோ, அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அபாரமான அசாதாரணமான முடியாத காரியங்களெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த விசுவாசத்துக்கு இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்துல மார்க் 11:23 சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயின்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். பாருங்கள் என்ன சொல்கிறாரு, விசுவாசம் மலைகளெல்லாம் பெயர்க்குன்றார். யோசிச்சு பார்த்தீங்களா? விசுவாசத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனால் எத்தனை பேர் மலைகளை பெயர்த்திருக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசம் தான் மலையை பெயர்க்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் எவ்வளோ பேர் மலைகளை பெயர்த்திருக்கிறாங்க என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது 1-2 அந்த மாதிரி தான் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அநேக நேரத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த விசுவாச சக்தியை அபிவிருத்தி செய்வதே கிடையாது. அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை? தங்களுக்குள்ளே இருக்கின்ற சக்தி எப்படிப்பட்டதுன்னு தெரியல. இந்த சக்தி என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை மக்கள் புரியாமல் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், பயத்தில் விழுந்து போன மனிதர்களுடைய பயத்தின் ஆவியையே உடையவர்களாக இருக்கிறோம்.
நமக்குள்ளே என்ன சக்தி இருக்குன்னு தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பயத்தின் சக்தி உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய மறுபடியும் பிறந்த விசுவாசியினுடைய ஆவி மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் இந்த மனம் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் பயத்துக்குள்ளே போய் விழுவுறாங்க. அப்போ மனதை புதுப்பிக்கக்கூடியது என்ன? தேவனுடைய வார்த்தை பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. வசனத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆத்தும ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த இப்படி மனம் புதுப்பிக்கப்படாததுனால கிறிஸ்துவும் கூட அநேக நேரத்தில் பாருங்கள், அவங்களெலாம் பாருங்கள், சில பேர் இருட்டை பார்த்தாலே பயமாக இருக்கும், சில பேருக்கு தண்ணீரை பார்த்தாலே பயமாக இருக்கும், சில இடத்துல வண்டியில் ஏறி உட்காந்து போகிறதுக்கு பயமாக இருக்கும், பைக்கில் போகிறதுக்கே. இன்னும் சில பேர் பைக்கில் ஏறாத ஆட்கள் இருக்காங்க, பைக்கை ஓட்டாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பயத்தினாலேயே நல்லா எவ்வளோ பேர் இருக்கிறது, என்னங்க பைக்கு கூடயோ இவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்க, பைக் கூட ஓட்ட முடியாதா? அது ஒரு விதமான பயம். சில பேர்லாம் பாருங்கள், ஒரு விதமான பயத்தினால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை அவங்க செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. சில பேர்லாம் பாருங்கள், இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயோ அதை நினச்சி பார்த்தாலே ஒரே பயமாக இருக்குது பிரதர் அப்படின்னுவாங்க. சில பேர்லாம் பேச்சு வாக்கிலேயே வீட்லேயோ மற்ற இடங்கள்லையும் பேச்சு வாக்கிலே நம்ம அவங்க சொல்கிற காரியங்களை அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு சொல்லுவாங்க, ஐயோ அது நினச்சாலே எப்படி திரும்ப இருக்குது, எவ்வளோ பயமாக இருக்குது. இதெல்லாம் அடிக்கடி யார் பேசுகிறா? ரட்சிக்கப்பட்டவர்கள் பேசுகிறாங்க, மறுபடியும் பிறந்தவர்கள் பேசுகிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏங்க மறுபடியும் பிறந்தவங்க ஏங்க பிள்ளைங்க பேச முடியுங்களா? மறுபடியும் பேச முடியும். ஏன்னா அவங்க மனம் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை. மனம் புதுப்பிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட வார்த்தைலாம் விசுவாசி பேச மாட்டாங்க. சில இதில் ஊழியக்காரங்க கூட இப்படிப்பட்ட பயத்தெல்லாம் அது நினச்சாலே பயமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுகிறாங்கன்னா என்ன காரணம்? மனம் இன்னும் புதிதாக்கப்படவில்லை. அப்போ நடைமுறை வாழ்க்கையில் கூட நம்ம இதை சிந்திச்சு பார்க்கலாம். எப்படி பாருங்கள், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த விழுந்து போன மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு பயத்தில் ஊறி கிடக்கிறது என்பதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ யாராவது உங்கள்கிட்ட ஒரு வழி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே இதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு வழி கேட்குறாங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா உடனே என்ன சொல்லுவோம்னா, அப்படி போயிட்டுருக்குறீங்க, அங்கே போயிட்டு மாதிரி ஒரு ரெட் கலர் சிக்னல் எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்கள் அப்படின்னு வாங்குவாங்க. ஒரு சிக்னல் இருக்குது, ரெட் கலர் சிக்னலை பாருங்கள், ரெட்டு மட்டும் இருக்குதா? ரெட்டு மட்டும் கிடையாது, க்ரீனும் இருக்குது, எல்லோவும் இருக்குது. ஆனால் டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது என்ன? ரெட்டு தான் மைண்டுக்கு வரும் உடனே பார்த்திங்கன்னா. ஏன்னா எல்லோரும் பாருங்கள், ரெட் சிக்னல், இந்த சிவப்பு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்களோ ஒழிய யாருமே க்ரீன் சிக்னல் டக்குன்னு உடனே வாயில் வராது. மனதில் நிரம்பி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான பிக்சர்ஸ். நான் சொல்கிறேன், ரெட் சிக்னல் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதே போல் அந்த இடத்துல க்ரீன் சிக்னல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா பாவத்தில் விழுந்து போன மனிதனுடைய சுபாவம் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாக தான் யோசிக்க தோணுது, ஒரு நல்லதை யோசிக்கிறது கிடையாது. நீங்களாம் எடுத்துங்க, இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், நல்லதை கற்றுக்கொள்கிறவர்களை விட கெட்டதை கற்றுக்கொள்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நேரங்கள் கூட எடுத்துங்க, நேரங்கள் கூட மக்கள் இன்றைக்கி எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறாங்க, எதுக்கு நேரம் அதிகம் செலவு பண்ணுறாங்க? நல்லதை கற்றுக்கொள்வதற்கு நேரம் செலவு பண்ணுறதை விட கெட்டதை கற்றுக்கொள்வதும் நேரம் அதிகம் செலவு பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது? விழுந்து போன மனிதனுடைய அந்த மனதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அப்போ யோசிக்கணும், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளையும் ஊழியக்காரங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்களுடைய மைண்டு சில நேரத்தில் இப்படி இருக்குதே, காரணம் என்ன அப்படின்போது விழுந்து போன மனதும் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை. அப்போ எப்படி புதுப்பிக்கப்படணும்? வார்த்தையால் புதுப்பிக்கப்படணும். அதுக்கு தான் தேவன் எதுக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறார், எதுக்கு வசனத்தை கொடுத்துருக்கிறார் என்றால் இவைகள் எல்லாமே நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த உலகம் கூட பாருங்கள், அதாவது நேர்மறையான காரியங்களை வர பிற்போக்கான காரியங்கள் தான் அதிகமாக, எதிர்மறையான காரியங்கள் தான் அதிகமாக அவங்க கற்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பாருங்கள், தப்பான காரியம் நிறைய கற்று வச்சுருக்கிறாங்க, நல்ல விஷயத்தை கற்று வச்சுருக்கிறது. அப்போ பாருங்கள், விசுவாசத்தை விட எதை அதிகமாக கற்று வச்சுருக்கிறாங்கன்னா பயத்தை தான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படிலாம் பயப்படணும், இதில் எப்படி பயப்படணும், அதில் எப்படி பயப்படணும், இங்கே போன என்னாகும், அங்கே போன என்னாகும், அதுதான் அதிகமாக கற்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகுதான் பைபிளில் போடப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி வேதம் சொல்கின்றது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. அப்போ பயம் பாருங்கள், ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரே விதத்தில் தான் வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது விசுவாசிங்க பயப்படவே மாட்டாங்க, ஊழியக்காரங்க பயப்படவே மாட்டாங்கன்னு சொல்லலை. இல்லைங்க, இதெல்லாம் அவிசுவாசி தாங்க பயப்படுவாங்க, அப்படி கிடையாது. பயம் என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும்
ஒரே விதத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரே மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து அதாவது தொழிலாளிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வராங்க, ஆள் எடுக்கிறது போல் ஆளை வந்து கழிச்சிக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே பார்த்திங்கன்னா மக்கள் சொல்கிறது ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, எங்க பாருங்கள் கண்டிப்பாக ஆள்லாம் தூக்கிட்டுருக்காங்க, முதல்ல என்னைய தாங்க தூக்குவான் போல தோணுது அப்படின்னு இவங்க பேசுவாங்க. வந்து ஏங்க ஆள் எடுக்கிறாங்க ஓகே, அது எதுக்கு நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? ஏன் இதெல்லாம் பேசுகிறாங்க? எதனால் இப்படி பேசுகிறாங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், மனம் இன்னும் புதுப்பிக்கப்படாததுனால தான் இப்படி பேசுகிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. வந்து ஆனால் ஒன்று என்ன பண்ணியிருக்கிறோம், வேலை போனால் என்ன, என்னை வேலையிலேருந்து என்னை தூக்குனா என்ன, நான் பாரு இதை விட அதிக சம்பளத்துக்கு போகக்கூடிய வேலை எனக்கு இருக்குதுன்னு அப்படி யாரும் பேசுகிறது கிடையாது. ஒரு கம்பெனியில் ஆள்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க, நான் பாருங்கள் சமீப நாட்களில் பார்த்தா இந்த கம்பெனியை மூடுறாங்க அந்த கம்பெனியை மூடுறாங்கலாம் நம்ம வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி பேசி நிறைய நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. வந்து அந்த சொன்னாங்க, போய் இவ்வளோ இது கம்பெனிலாம் மூடிட்டா இவ்வளோ பேருக்கு வேலை போயிருமே, அவ்வளோ பேருக்கு வேலை போயிருமே, என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு பாருங்கள் ஒரு பிற்போக்கான காரியத்தை தான் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. வந்து சரி போனால் என்ன, இந்த வேலை போனால் என்ன, அந்த வேலை போனால் என்ன, அதை விட பெட்டரான வேலையை கர்த்தர் கொடுப்பாரு, சிறந்த வேலையை கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ என்னென்னா இப்படி பேச மக்கள் மைண்டு வந்து மாற மாட்டேனுது, இப்படி பேசுகிறதுக்கு மனம் வரமாட்டேனுது. ஆகுதான் பாருங்கள், ஏன் வர மாட்டேனுது, விசுவாச பயிற்சி கம்மி. ஏன்னா அதிகமாக பயத்தை கொடுத்த பயிற்சி நிறைய எடுத்துட்டாங்க சின்ன வயசுலேருந்தே. என்ன அதிகம் பயிற்சி, என்ன எதுக்கு பயிற்சி எடுத்தாங்கன்னா, இந்த பிற்போக்கான காரியம், எதிர்மறையான காரியங்கள், இதுக்கு தான் அதிக பயிற்சி எடுத்துருக்குறாங்க. சின்ன வயசுலேருந்து விசுவாசத்துக்கு பயிற்சி எடுக்கலை. இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா விசுவாச பயிற்சி நடக்குது. கவனிங்க, இந்த ஜெபம், இந்த வேத வாசிப்பு, இந்த சர்ச்சுக்கு வருவது, இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விசுவாசத்துக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணுறது போல் அதை பண்ணுறோம். வந்து ஏன் உலகத்தில் வரக்கூடிய பயங்கரமான பிற்போக்கான காரியத்தெல்லாம் எதிர்க்கக்கூடிய சக்தி விசுவாசத்துக்கு இருக்கிறது. விசுவாசம் ஒரு அபூர்வமான, ஒரு ஆச்சரியமான, அபார சக்தி கொண்ட வல்லமையுடைய காரியம் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவேதான் திரும்ப சொல்கிறேன், இந்த யோபு சொன்ன ஒரு காரியம் நண்பர்கள் சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு அப்படியே நேரிட்டுச்சுன்றார். ஆகதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஆகதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ பார்த்தோம்னா விசுவாசத்தை வந்து வார்த்தையினாலே வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசம் எப்போது எப்படி வருது, வார்த்தை. விசுவாசத்தின் வல்லமை பார்த்திங்கன்னா ஒரு ஆவிக்குறி ரீதியில் பார்த்திங்கன்னா சிலுகின்ற ஒரு ஏவுகணையை போன்றது. நம்ம இந்த வார்த்தையை பேசணும், வார்த்தையை பேச பார்த்திங்கன்னா அது நம்மளை வந்து நல்ல லெவலுக்கு கொண்டு வரும். அன்றைக்கி நேரத்தில் பார்த்திங்கன்னா அநேக மக்களை பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சரியான திசையில் கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு தடுத்துக்கின்ற ஒரு காரியம் இந்த பயம் என்ற ஒரு காரியமாக இருக்குது. நான் சொல்கிறேன், விசுவாசத்துக்கு கூட சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை விசுவாசம் அதிக சக்தி உடையதாக இருக்கின்றது. அதுதான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து விசுவாசத்தோடு பேசும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பயமும் விசுவாசத்தை போல் ஒரு ஆவிக்குரிய சக்தி தான். அது என்ன பண்ணுது, நமக்குள்ள பிற்போக்கான காரியத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் விசுவாசம் ஆவிக்குரிய காரியத்தில் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்கின்றது. இந்த விசுவாசத்தை எப்படி வெளியே கொண்டு வருது, வார்த்தையினால தான். பாருங்கள், யோபு எடுத்துங்க. யோபு சொல்கிறார் இல்லையா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சு. எப்படி எல்லாவற்றையும் கொண்டு வந்தார், எல்லாவற்றையுமே பேசி தான் வெளியே கொண்டு வந்தார். பேசி தான் வெளியே வந்துச்சு. வந்து இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அதாயிருமோ, இதாயிருமோ. கவனிங்க, எப்படி வந்து ஒரு பேசி பயத்தின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளைவிக்கிறோமோ அதே போல் தான் விசுவாசம் கூட. நாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேச அதை அப்படியே உருவாக்கக்கூடிய காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறுகின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அதே போல் பாவம் மரணம் என்கின்ற பிரமாணமும் இருக்குது. அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை எப்படி இயக்கணும், தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுவதன் மூலமாக தான். அன்றைக்கு நேரத்தில் நம்ம இப்படி பேசுகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே போய் ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும், அங்கே போய் ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும்னு நம்முடைய மைண்டில் அது ஒரு செட்டப்பை பண்ணி வச்சோம். அமாவாசை ஜெபத்தில் போய் கலந்துக்கிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும், இவன் இந்த வரம் பெற்ற தேவதாசெல்லாம் தேடி போனால் என் பிரச்சனை தீர்ந்துடும், இதுக்கு வந்து இத்தனை நாள் உபவாசம் போட்டால் என் பிரச்சனை தீர்ந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படிப்பட்ட காரியத்தை மைண்டில் எடுத்துக்கிட்டோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கூட கடவுளுடைய வார்த்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அபார சக்தி வாய்ந்த ஆற்றலாக உங்கள் வாழ்க்கையில் உருவெடுத்து உங்கள் வாழ்க்கையில் எழுமன எல்லாம் பிற்போகான காரியத்தையும் தகுடு பொடியாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கின்ற தேவனுடைய வார்த்தை மற்றும் விசுவாசத்துக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா விசுவாசம் பைபிளில் போடப்பட்டிருக்குது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல மாற்றுகிறது. ஆண்டவரே விசுவாச தேவன் பாருங்கள், காணப்படக்கூடாத காரியங்களாக காணப்படக்கூடிய காரியங்களாக மாற்றக்கூடியது விசுவாசம். நாம் விரும்புகின்ற நன்மையான காரியங்கள் எல்லா விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கண்கூடாக காண வைக்கக்கூடிய ஆற்றல் விசுவாசத்துக்கு இருக்கின்றது. ஆகுதான் பைபிளில் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறீர்களோ அப்படின்னு சொல்கிறார். பெற்றுக்கொள்வோம் என்று தமிழில் வந்திருக்குது, சில ஆங்கில பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகளையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் நாம் பேசி விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் காணக்கூடாத ஆவிக்குரிய மண்டலத்திலே அது பிரயாணம் செய்து கிறிஸ்துவனுடைய பரலோக மண்டலத்திற்கே சென்று அங்கிருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளையும் நம்ம பெற்று அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் விசுவாசத்துக்கு அதிகமாக இருக்கின்றது. பெற்றுக்கொண்டோம் என்று பைபிளை போட ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்தணும். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும். பைபிளை பேசும்போதே ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். ஜெபம் ஆரம்பிக்கும் போதே கிடைக்குமா கிடைக்காதான்ற ஆரம்பித்தோம்னா எப்படி கிடைக்கும்? ஸ்டார்ட் பண்ணும்போதே எஸ் நான் அவர்கிட்ட போயிருக்கிறேன், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து உள்ளே போகும்போது உங்கள் ஜெபம் அது சாதாரண ஒரு ஜெபமாக இருக்காது, மிகவும் வல்லமையான ஒரு ஜெபமாக காணப்படும். ஆகவே தான் பாருங்கள், வேலை என்ற விஷயம் வரும்போது கூட, வேலை காரியங்கள் தேடிக்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்ல வேலைக்காக விசுவாசிக்க வேண்டும். சில பேர் தேடிட்டே இருக்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்க மாட்டேன்னு அப்படி சொல்லுவாங்க. நானும் தான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அதை தேடுவேன். நான் என்ன சொல்கிறேன், தேடுவது நல்லது, ஆனால் தேடுறதோட விசுவாசத்தை விசுவாசத்தோடு தேட வேண்டும். நிறைய நேரத்தில் விசுவாசத்தோடு தேடுறது கிடையாது, உள்ளத்தில் அதாவது 2 கண்டா நிலைமையில் தேடுறது அது ரொம்ப பெரிய ஒரு பிற்போக்கம், அது மிகப்பெரிய ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறுது. இப்போ தேடுதலில் விசுவாசம் இருக்க வேண்டும். அதே போல் தான் பாருங்கள், தெய்வீக ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்ம நோயிலிருந்து விடுதலை பெறுவதாக இருக்கட்டும், கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதாக இருக்கட்டும், நம்ம ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி கொண்டு போகக்கூடாது. இது வந்துடுமோ நோய்க்காக வியாதிக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த வியாதினால இது வந்துடுமோன்னு சொல்லாமல் அது பயத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. நிறைய நேரத்தில் பாருங்கள், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். நிறைய நேரத்தில் விசுவாசிங்க ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னா அநேக நேரத்தில் பயத்தையும் உள்ளே விட்டுறாங்க. பயம் பாருங்கள், அது தான் கூட பிறந்த எல்லாத்தையும் கூட்டி வந்துடும். பயம் கூட பிறந்த கவலை, பயத்தோடு கூட பிறந்த சந்தேகம், பயத்தோடு கூட பிறந்த அவிசுவாசம் எல்லாம் பாருங்கள் ஒரே வீட்டு பிள்ளைங்க. உள்ள பயம் வந்தாலே பாருங்கள் எல்லாமே ஒன்றா வந்துடுவாங்க கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்றதுக்கு. அது கடைசியில் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கிடைக்க முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி விடும் பயம். இருமனம் உள்ளவன் எதிலும் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் கர்த்தர்கிட்ட எதையாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கொஞ்சம் கற்பனை கூட பண்ணிடுறது, நினச்சி கூட பார்க்காதுன்னு யாக்கோபு நிருபம் 1 அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ கவனிக்கணும் என்ன சொல்ல வரோன்னு, அதாவது நிச்சயமாக நான் சுகமாவேன், ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதே பேசும். நல்ல வேலை கிடைக்கும், நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், இந்த வேலையில் இவ்வளோ சம்பாதிப்பேன்ற ஒரு எண்ணம் உருவாகணும். அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய விழுந்து போன இந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அது எப்போதுமே கீழ் நோக்கி தான் போகுது. அது எப்போதுமே மட்டத்தனமாக தான் யோசிக்குது. அது எப்போதுமே பார்த்திங்கன்னா ஆகாத விதமாக தான் பேசுது. ஆனால் விசுவாசம் அது தேவனுடைய வார்த்தையோடு கலந்து வரும். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி ஏன் கேட்கணும்னு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி படிக்கணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் நமக்குள்ள விசுவாசத்தை அதிக அளவு உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. இப்போ விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கவனிச்சிங்களா என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு? விசுவாசம் எப்படி வரும்னு அன்றைக்கி நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை மக்கள் தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க விசுவாசம் உபத்திரவப்பட்டாதாங்க விசுவாசம் வரும்னு, வசனத்தையும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. படிப்போம் ரோமர் 5 அதிகாரம் 3 வசனம். நான் முன்னாடி படித்தது ரோமர் 10:17 படித்தேன் இல்லையா?
இந்த ரோமர் 5:3 எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. அதுக்கு முன்னாடி 2ஆம் வசனம் படிக்கிறேன், 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்ற நிலை ஒன்றிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்று நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. பாருங்கள், பரீட்சை, நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் உருவாக்குகிறது அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன சொல்கிறாங்க? உபத்திரவம் தான் பொறுமையை கொண்டு வருதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிற கவனமாக கேளுங்க. தேவனுடைய வசனம் தான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது, வேறு எதுவும் கிடையாது. அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்பதனால் மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும், அது ஏதோ ஒரு நாள் வந்து அப்படி கேட்டுட்டு போகிறதுல கிடையாது, அதை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஆக அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த எப்படி விசுவாசம் கேட்பதுனால், விசுவாசம் கேள்வினால் வரும், ஹியரிங் கேள்வினால் வருதோ, அதே போல் தான் பயமும் கேள்வியினால் தான் வருது. அதனால் கவனமாக ரெண்டும் ஒரே ஃபார்மேட்டில் தான் போகும். திரும்ப சொல்கிறேன், விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினால். எதை கேட்குறதுனால? தேவனுடைய வசனத்தினால கேட்குறதுனால விசுவாசம் வருது. பயம் எப்படி வருது? அதுவும் அதே ஃபார்மேட் தான். என்ன ஃபார்மேட்? அது என்னன்னா, அதை குறித்த காரியங்கள், பயத்தை குறித்த காரியங்கள், எப்போ பார்த்தாலும் தோல்வியை பற்றிய காரியங்கள், எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான காரியங்கள், எப்போ பார்த்தாலும் பிற்போக்கான காரியங்கள், அதே விஷயங்களை பேசுகிற கூட்டத்தோடு இருக்கிறது. சில பேர்லாம் பாருங்கள், அந்த டீமோட எப்போதுமே இருப்பாங்க. சில ஆட்கள்லாம் நான் சொல்கிறது, ஐயோ அங்கே இருக்காதீங்கன்னா அப்போ தான் இருப்பாங்க. அதுதான் பரியாசக்காரர்களும் உட்காராதேன்னு பைபிளில் போடப்பட்டுருச்சு. இந்த பரியாசக்காரங்க யார்? இப்படிப்பட்டவங்க தான். எது ஒன்றுத்துக்கும் ஆகிற காரியத்தை பேசுகிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான காரியத்தை பேசுகிறது, எப்போ பார்த்தாலும் தோல்விகளை பேசுகிறது, எப்போ பார்த்தாலும் பிற்போக்கான காரியங்களே பேசிட்டு இருக்கிற டீம் ரொம்ப ஆபத்து. ரொம்ப இந்த டீமோடு இருந்தோன்னா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பயம் அதிகமாக உற்பத்தி ஆகும். அன்றைக்கி இடத்துல பாருங்கள், அங்கே உட்கார்ந்துருது, அப்புறம் அந்த இடத்துலையே அதையே பேசுவதெல்லாம் கேட்டுருக்கிறது. சில பேர்லாம் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் பாட்டிமாரெலாம், இந்த காலகட்டத்தில் டிவி ஃபோன்லாம் வந்தாலும் மக்கள் அதுக்கு அதோட நேரம் செலவு பண்ணிடுவோம். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு திண்ணில் உட்காந்துட்டு எல்லா நியாயத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லா நியாயத்தையும் கேட்டுகிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் இப்படி ஆச்சா, அந்த அப்படி ஆச்சா, அதாச்சா, இதாச்சா. கெட்டது கேட்கும்போது சந்தோஷப்படும், நல்லது கேட்கும்போது பாருங்கள் அப்படியே உள்ளே அப்படியே பொறாமை ஏழுமும் பாருங்கள். அப்படியா, கட்டிட்டாளா, வாங்கிட்டாளா. ஆனால் அதே போல் அழிஞ்சாலா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சா, அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நேரத்தில் நடக்குது பாருங்கள். அப்போ பாருங்கள், இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, பயத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க. முதல்ல அந்த டீமோடு இருக்கிறது, ரெண்டாவது அதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள உருவாகுது, மூன்றாவது அதையே பேசி, இப்போ அவங்க பேசுகிறோன்னு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஹம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் இப்படி தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இப்படி நடக்கும்போது என்னது, பயம் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விசுவாசம் கேள்வினால் வருது, கேட்கறதுனால வருது. அதே போல் பயமும் கேட்கறதுனால தான் வருகின்றது. அப்போ பாருங்கள், பயம் என்று விசுவாசம் என்று சொல்லக்கூடியது நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்பது. இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கணும், குறித்து வச்சுக்கணும். விசுவாசம் இப்படி ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்க விசுவாசம் வரும். அப்போ பயம் என்பது என்ன? பயம் என்பது பிசாசின் வார்த்தைக்கு கேட்க பயம் உண்டாகும். புரியுதுங்களா? பயம் எப்படி உருவாகுது? பயத்துக்கு ரூட் எங்க? விசுவாசத்துக்கு ரூட் எங்க? விசுவாசத்துக்கு தேவனுடைய வார்த்தை அவசியம், பயத்துக்கு பிசாசனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அப்போ விசுவாசத்தை எப்படி மேலோங்க செய்வது, அதை எப்படி விருத்தி அடைவை செய்வது? ஒன்றும் இல்லைங்க, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க 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 அதையே தியானித்து கொண்டு இருக்க நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாயில் வைத்து அதை அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதையே தியானிச்சுட்டு இருக்கும்போது, அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதையே எண்ணி கொண்டிருக்கும்போது, அதையே சிந்தித்து கொண்டிருக்கும்போது, அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நாற்றலை நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி அடைய செய்யும். அதே போல் தான் பயமும். நீங்கள் அதை பற்றி யோசித்து, அதை பற்றி சிந்திச்சுட்டு, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணோம், அதுவும் மிகப்பெரிய ஒரு அபார ஒரு ஆற்றலை கொண்டு வந்து அது பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளைய செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகின்றது. நம்ம கவனிக்கணும். நான் தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், உடற்பயிற்சி அவசியம்னு சொன்னேன்.
பாருங்கள், பயம் வந்து நிறைய உருவாயிருச்சு. இதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை வாயில் நிரப்பி அதை திரும்ப திரும்ப பேசி இருதயத்தில் வைத்து அது விசுவாசம் இப்படி செய்யும்போது விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்குகிறது. விசுவாசம் விருத்தி அடைகின்றது, விசுவாசம் பலப்படுகிறது. முக்கியம் பார்த்தீங்களா? விசுவாசத்தை இப்படி தான் டெவலப் பண்ணணும், இல்லைன்னா ஆபத்து. இல்லை பயம் பெருசாக வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையவே குட்டி சவர் ஆகிக்கிறோம். பயம் வந்து பாருங்கள், ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டோம் பாருங்கள். அவரை பற்றி கேள்விப்படும்போது ரொம்ப வசதியான குடும்பத்தை படைத்த ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் நல்ல ஒரு டிப்டாப்பான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டென்னிஸ் பேட் இருக்கு இல்லையா, இந்த டென்னிஸ் பேட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். எல்லோரும் பக்கத்து வீடு மற்றவெல்லாம் பார்ப்பாங்க, பரவாயில்ல மனுஷன் டென்னிஸ் ஆட போகிறாரு போல், அதை டிப்டாப்பாக கிளம்பி போகிறாரு. காலையிலையும் பண்ணிங்கன்னா டிப்டாப்பாக கிளம்பிடுவார், டென்னிஸ் பேட் எடுத்துக்குவார், அழகாக போயிட்டு அதுக்குரிய ஷாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு போயிடுவார். அதே போல் மாலையிலையும் போட்டுட்டு போயிடுவார். எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க இவர் போய் அங்கே போய் டென்னிஸ்லாம் ஆடிட்டு வர நினச்சா, இவர் டென்னிஸ் ஆட போகலாம், அங்கே போய் உட்காந்துட்டு வரதுக்காக போயிட்டு வர்றார். டென்னிஸ் ஆடி ஏதோ சாதிக்கிறார்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு பிற்பாடு தான் அந்த ஏரியா மக்கள் பார்த்த பிற்பாடம், இந்த ஆள் டென்னிஸ் ஆட போகிறான்னு பார்த்தா இந்த ஆள் சும்மா வந்து உட்காந்துட்டு வராள். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இதே போல் தான் ஆவிக்குரிய ஆட்கள் இருக்கிறாங்க. கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதுக்கு புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி நேரத்தில் நம்மளும் நம்ம போனோம் டிப்டாப்பாக கிளம்பி கையில் ஒரு டென்னிஸ் பேட்டை எடுத்துக்கிட்டு இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும், ஓ சர்ச்சுக்கு போகிறான்ப்பா, காலையில் எழுந்திரிச்சு டிப்டாப்பாக கிளம்பி அழகாக வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அது இதுக்காக எடுத்து பேசுகிறேன், நம்ம ஆட்கள் அதிகமாக போடுறதில்ல, இருந்தாலும் போட்டாலும் தப்பு இல்லை. வெள்ளை ட்ரெஸ் போடுறீங்களோ கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ, ஆனால் சர்ச்சுக்கு போகிற ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஏதோ நம்ம பார்க்கும்போதே சர்ச்சுக்கு போகிற ஒரு தோரணை, பிற்பாடு அந்த கருப்பு கலர் பைபிளை தூக்கிட்டு, பெரிய பைபிளை தூக்கிட்டு நம்ம எல்லோரும் பார்க்குறபடி கொண்டு வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு, சில பேர் முதல் வரிசையில் உட்காந்து சில விசுவாசிங்க காணிக்கையும் தவறாமல் போட்டுட்டு கடைசியில் முடித்தோடனே பாஸ்ட்டை பார்த்து கை கொடுத்துட்டு, விசுவாசிகளை பார்த்து கை கொடுத்துட்டு, ஸ்தோத்திரம் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரத்தில் சில மக்கள் ஏன் வந்து கை கொடுக்குறாங்கிறதுக்கு முக்கியமான ஒன்று, தங்களுடைய அட்டண்டன்ஸை உறுதிப்படுத்துறதுக்கு. ரொம்ப நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு எதுக்கு பிரைஸ் லார்ட் சொல்கிறாங்கன்னு. பின்னாடி இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு, நான் வந்துட்டு போயிட்டேயா, உங்களை கை கொடுத்த தெரியாதா, வாரம் கை கொடுக்குறேன் மறந்துட்டீங்களா? சில பேர்லாம் அந்த அட்டண்டன்ஸ் போகிறதுக்குன்னு கை கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்குன்னு கை கொடுக்குற எல்லாரையும் தப்பாக சொல்லலைங்க, ஒரு சிலரை சொல்கிறேன், எல்லோரும் கிடையாது. எல்லோரும் சில நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி காரியத்தில் போட்டுட்டு கவனமாக கேளுங்க என்ன சொல்கிறேன் அப்படின்போது, இந்த மாதிரி இருந்துட்டு இவங்களும் ஒன்று தான், அந்த டிப்டாப்பாக கிளம்பி டென்னிஸ் பேட்டை எடுத்து கிளம்பினா பாருங்க, அவரும் ஒன்று தான். யோசிச்சு பார்த்தீங்களா? ரெண்டு பேரும் ஒரே லிஸ்ட்டு தான். அவர்னா டிப்டாப்பாக கிளம்பி டென்னிஸ் பேட் எடுத்துக்கலாம், நம்ம டிப்டாப்பாக கிளம்பி சர்ச்சுக்கு வந்து பைபிளை தூக்கிட்டு வந்து எல்லா காரியத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு கரெக்டாக போகிற ஒரு ஆளாக இருக்கிறோம். ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இல்லை. அப்போ என்னென்னா, இது எப்படி இருக்குது அப்படின்னா, கிறிஸ்தவங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நைட்டில் திருட வரானா அப்போ போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு திருடன் அடிக்க போனான்ற கதைக்கு ஈக்குவலாக இருக்குது. உன்னை வெளுத்து கட்டுறதுக்கு நல்ல கொஞ்சம் நான் வந்து தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன், ஸ்கிப்பிங் ஆடிட்டு வரேன், அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வந்து அடிக்கிறேன்டான்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுற நிலமையில் இருக்குது. ஆகவே தான் பாருங்கள், இந்த வீக்னஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சில ஊழியக்காரங்க 24 மணி நேரமும் ஜபகோபுரத்தை வச்சுக்கிட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனை உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நிறைய ஜபகோபுரங்கள்லாம் எழுப்பி இருக்குது. நம்ம ஊர்லேயே இருக்குது, பல இடத்துல இருக்குது. நம்ம மக்கள்லாம் பாருங்கள், ஏதாவது தேவையா உடனே ஃபோன் பண்ணி பேசுப்பா, அவங்க வந்து உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க உனக்கு ஜெபம் பண்ணி உன் பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜபகோபுரத்தில் இப்போ பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க ஆரம்பித்தாங்க. ஜப எண்ணெய் விற்க ஆரம்பித்தாங்க, ஜப வஸ்திரத்தை விற்க ஆரம்பித்தாங்க, ஜப செங்கலை விற்க ஆரம்பித்தாங்க, ஜப சாவி விற்க ஆரம்பித்தாங்க, ஜப தட்டை விற்க ஆரம்பித்தாங்க, ஜப பேனா 2 வருஷத்துக்கு போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷமாக தெரில, இந்த பேனா வச்சுன்னா எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்கன்ற ஒரு உள்டாப்பு.
இது வந்து இவர் ஜெபம் பண்ணி கொடுத்த பேனா. இந்த பேனா எங்கே வச்சாலும் எந்த இடத்துல கையெழுத்து போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்த்தீங்களா எப்படி எல்லாம் விசுவாசிகளை தப்பான விதத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கவனமாக கேளுங்க. நீங்கள் ஏன்ட்ட வாங்கன்னு சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து விடுங்கள். நீங்கள் வளர்க்கணும் விசுவாசத்தை. வந்து நம்ம வளர்க்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ ஜீசஸ், ஹலோ ஜீசஸ், ஹலோ ஹலோ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்? நீங்கள் வந்து அதாவது அப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ண மாட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். இல்லை சிலத்தில் விசுவாசம் டவுன் ஆகும்போது, விசுவாச குறைவு ஏற்படும் போது கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். எனக்கே தெரியும். நீங்கள் சொல்கிற விதத்தை பார்த்தாலே நீங்கள் விசுவாசம் டவுன் ஆச்சா விசுவாசத்தை டவுன் ஆகலையான்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், சில ஆட்கள் இருக்கிறாங்க, இங்கே அவங்களுக்கு திருப்தி என்ன, இங்கே எழுதி போட்டால் சரியாயிரும், அங்கே ஃபோன் பண்ணால் சரியாக போயிடும், அங்கே போய் ப்ரேயர் ஆயில், சில பேர்லாம் அப்படி கேட்பாங்க, ப்ரேயர் ஆயில் இருக்கா பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ஜெபம் அவசியம், எல்லாமே அவசியம். ஆனால் என்னென்னா, நீங்கள் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் விசுவாசத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றோம். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? விசுவாச போதனைகளை கேட்க வேண்டும். அன்றைய நேரத்தில் வந்து வசனத்தை கேட்குறது கிடையாது, கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை தியானிக்கிறது கிடையாது, விசுவாசத்தை பயிற்சி செய்கிறது கிடையாது. அநேக நேரத்தில் எப்படி ஆகிட்டாங்கன்னா விசுவாசிங்க இன்றைக்கி இருக்கிற இந்த ரெடிமேடு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வந்து திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் புளியோதரை, திடீர் இட்லி, திடீர் சப்பாத்தின்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் உடனே டக்கு 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 டக்குன்னு ஆகிற காரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்கள், அதனால தான் பிரச்சனையை வந்து ஆகுதான். நிறைய நேரத்தில் ஏன் மக்கள் வியாதியஸ்தலாக போகிறாங்க, ஏன் மக்கள் பல பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க? இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாழ்கிறதுனால, எல்லாம் திடீர் புளியோதர வாழ்க்கையில் வாழ்கிறதுனால வந்து. நான் கவனமாக கேளுங்க, நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் அப்படி இருக்காமல் தேவனுடைய வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பேசணும், தியானிக்கணும், இருதயத்தில் கொண்டு போய் வைக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய வேலை இருக்குது. அதனால் பெரிய வேலைன்றதுனால மக்கள் இதுதான் பேச சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளோ ஹார்டான என்ன சொல்கிற எளிமையான வேலை. பெரிய வேலைனாலும் உங்களை தூக்கி செங்கலெல்லாம் தூக்கி ஒரு 2 லாரி அடுக்க சொல்லலையே, பெரிய பெரிய மரத்தில் தூக்கி வெட்டி கழிச்சு வைக்க சொல்லலையே. என்ன சொல்கிறோம்? எங்கே உட்காந்து வாயில் பேசுறது கஷ்டங்களா? எவ்வளோ பேர் வாயில் வடை சொல்கிறாங்க, நம்ம வாயில் வடை சொல்கிறோம், வடையை சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தை எடுத்து பேச சொல்கிறோமே. ஆகுதான் தேவ பிள்ளைகளே, பைபிளில் போடப்பட்டது, கர்த்தர் உங்களை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கிறீர்கள். அன்றைய நேரத்தில் பாருங்கள், நம்ம இந்த உலக பழக்கங்களுடைய வாழ்ந்துட்டு போனதுனால நம்ம அப்படியே அதோடு பழகிட்டோம். வந்து மனம் வந்து புதிதாகலை. ஆகுதான் நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையோடு பழகுங்கள், தேவனுடைய வார்த்தையோடு அதிகமாக நேரத்தை செலவு செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தையோடு எடுத்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வையுங்கள், அது சிந்தையில் வையுங்கள், உங்களுடைய வாயில் அடிக்கடி வைத்து அதை பேச ஆரம்பிங்க. பேச 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயமும் உங்களை விட்டு ஓடுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அன்றைய நேரத்தில் பாருங்கள், இதுதான் விசுவாசனுடைய வாழ்க்கையில் பலத்த அரணாக மாறி இருக்கு. அரண் என்றால் கோட்டை, சுவர். எப்படி மாறுனுச்சு? சின்ன சின்ன செங்கலாக எடுத்து எப்படி ஒரு பில்டிங் கட்டினாங்களோ, நம்ம சின்ன சின்ன செங்கலாக நம்முடைய மனதில் கட்டி 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 பெரிய கோட்டையாக மாற்றி விட்டோம். உடனே பயப்படாதீங்க, எனக்கு இவ்வளோ பெரிய கோட்டை எப்படிங்க உடைக்கிறதுன்னு பயப்படாதீங்க. பைபிளில் போடப்படுறது, கர்த்தருடைய வார்த்தையோ சம்மட்டி என்று போடப்பட்டிருக்கிறது, சுத்தியல் என்று போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய காங்கிரீட் வீடாக இருந்தாலும் சின்ன சுத்தியலை வச்சு தட்ட 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 அதெல்லாம் ஈஸியாக உடைய ஆரம்பிச்சிடும். வந்து பயப்பட வேண்டாம், இது உடையுமா பயப்பட வேண்டாம். பைபிளில் போடப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டி போல இருக்கிறது. அப்போ சம்மட்டி எடுத்து உங்கள் இருதயத்தில் கொண்டு போய் வைக்கணும், அதை பேசணும். பேச 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 நான் சொல்ல ஒவ்வொரு ஜல்லியாக, ஒவ்வொரு சங்கலா, ஒவ்வொரு சிமெண்ட்டாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம், ஏசாயா 41 15ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன் பாருங்கள். 15 படிக்கிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன், நீ
மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். என்ன சொல்லப்பட்டிருக்குது? மலைகளை பதறாக்குவதற்கு உனக்கு கூர்மையான பற்களுள்ள எந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று வேதத்தில் படிக்கின்றோம். கவனிங்க, இந்த வசனம் எதை குறிப்பிட்டு சொல்லுதுன்னா விசுவாசியினுடைய வாயை குறிப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாயில் உச்சரிக்கும் போது அது வல்லமையான ஆயுதமாக உங்கள் வாய் மாறுது. தேவனுடைய வார்த்தை எடுத்து பேச பேச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அப்போ என்ன நடக்குது? எவ்வளோ பெரிய மலைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் பதறாக்குவீர்கள், அரண்களை நிர்மூலமாக்குவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற பயம் என்ற மலையை நீங்கள் பதறாக்கி விடுவீர்கள். பயத்தை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்களுடைய எண்ணங்களை கொண்டு போய் உங்கள் கற்பனைகளை வச்சு உங்கள் வாழ்க்கையில் பிசாசு பல எண்ணங்களை கொண்டு வந்து எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை சிதறடிச்சானா அவ்வளோ காரியத்தையும் உங்களால் நிர்மூலமாக்க முடியும். அதை சொல்கிறார் தேவனுடைய எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போ தேவனுடைய வார்த்தை எடுக்கணும், உங்கள் இருதயத்தில் வைக்கணும், அவைகளை எடுத்து மனதில் கொண்டு போய் வைக்கணும், அதையே நினைக்கணும், அதையே யோசிக்கணும், அதையே தியானிக்கணும், அதையே பேசணும். பேச 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 பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், சிறக்கும், அவன் செய்வது எல்லாம் நடக்கும், அவன் செய்வதெல்லாம் பலிக்கும். உங்களுக்கு முன்னாடி எந்த பயமும் நிற்க முடியாது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து நிற்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி எந்த சக்தி நிற்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய விசுவாச பயிற்சி ரொம்ப முக்கியம், விசுவாச உடற்பயிற்சி முக்கியம், விசுவாச எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலம் சின்ன வயசுலேருந்து நம்ம பயத்தை விதைச்சி நிறைய உள்ளே போட்டுட்டோம். அதெல்லாம் ஆகிட்டோம்னா இப்போ எக்ஸசைஸ் ஆரம்பிங்க, உடற்பயிற்சி ஆரம்பிங்க. ஃபெய்த் ஜிம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். விசுவாச ஜிம், ஃபெய்த் ஜிம். எப்படி ஜிம்முக்கு போய் உடம்பை மெருகேற்றுறாங்களோ அதே போல் விசுவாசத்தினால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மெருகேற்ற நீங்கள் முடியும். மெருகேற்றினா தான் விசுவாசத்துக்கு எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பிற்போக்கான காரியங்கள், பயம், வியாதி, தரித்திரம், எல்லா விதமான பேய் கோளாறுகள் எல்லாவற்றையும் முறியடிக்க முடியும். ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையால் மட்டும்தான் முடியும். தேவனுடைய வார்த்தையை சும்மா கையில் வச்சுட்டு போகிறதுலாம் கிடையாதுங்க. அப்படி சும்மா கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேட்டை கொண்டு போகிற அந்த ஆளை போல தான் இருப்பீங்க. சும்மா சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வர ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளாகவே இருந்துடாதீங்க. ஏதோ வாரம் சர்ச்சுக்கு வரதுக்கு நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா அழகான பைபிள் தூக்கிட்டு வர ஒரு ஆளாக இருந்துடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், தினந்தோறும் வேலை இருக்குது. தேவனுடைய வார்த்தை எடுங்க, படிங்க, அதை இருதயத்தில் கொண்டு போய் வைங்க, மனதில் தியானிங்க, கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. இப்போலாம் நிறையா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம். அதனால் ஒவ்வொரு நாளும் கேளுங்க. கேட்க 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 நான் சொல்கிறேன், விசுவாசம் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சாதிக்க முடியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் சாதிக்க ஆரம்பிப்பீர்கள். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எப்போதும் நல்லவராக இருக்கிறீர், நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த பூமியிலே அநேக மக்கள், ஏராளமான மக்கள் இப்படி பயத்தினால் தங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற நல்வாழ்வை இழக்கிறார்கள். பயம் இப்படி ஒரு பிற்போக்கான ஆவிக்குரிய சக்தியாக இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளாக விசுவாச சக்தியை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதை ஆப்ரேட் பண்ணணும், அதை மெருகூட்ட வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலும் மனதில் வைக்க வேண்டும், அதை யோசிக்கணும், அதை சிந்திக்கணும் என்கின்ற காரியத்தெல்லாம் கேட்க உதவி செய்தீர். ஆகவே நாங்கள் இவ்வளோ நாட்களாக எங்களுடைய வாழ்நாட்களிலே இந்த விசுவாச எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் ஆண்டவரே. அதனால் பல தீமையான காரியங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் வளருவதற்கு நாங்கள் இடத்தை விட்டு விட்டோம். இனிமேல் அப்படி இல்லை. இனிமேல் தேவனுடைய வார்த்தையை எடுத்து இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக
அதை தியானித்து அதை பேசி, ஆண்டவரே எங்கள் வாழ்வில் இருக்கின்ற உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை எங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் என்ற காரியத்தில் உருவெடுக்க வைத்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிற்போக்கான காரியத்தையும் நாங்கள் விரட்டி அடிக்கப் போகின்றோம். கர்த்தாவே, மலைகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளையும், பயம் என்ற மலைகளை எல்லாம் பதருக்கு ஒப்பாக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தீரே. விசுவாச வார்த்தைகளால் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீரே, சக்தியை கொடுத்தீரதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்ட வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த, அதை அபியாசப்படுத்த, அதை செயல்படுத்த முடிய பிள்ளைகளுக்கு உத்வேகத்தை கருத்து கொடுப்பீராக. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.